ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அவரும் அந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை டிஜிபியிடமும் பிஜேபியுடைய தலைவர் உனக்கு பகிரங்க சவால், உன்னால் முடிந்தால் உனக்கு முதுகெலும்பு இருந்தால் திராணி இருந்தால் நீ வெளியூர் நில்லு. ஏன் நமச்சிவாய் போட்டியிட யார் ஊரை விட்டு வர்ற? நீ தொகுதி நல்லது செய்திருந்தால் நமச்சிவாய் வெளியூரில் போட்டியிடட்டும். உண்மையான ஆண்மகனாக இருந்தால் முதுகெலும்பு இருந்தால் திராணி இருந்தால் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி நின்று வெற்றி பெற காட்டு. இதுதான் கட்சியே இல்லை, அது வேற விஷயம். ரங்கசாமி கிட்ட கட்சியே கிடையாது. அன்னைக்கு எவன் கிடைக்கான அவன் தூக்கி நிற்க வச்சு வெற்றி பெற அப்பா பைசாமி குறுக்கிட்டு எலும்பு சம்பத்தை உருட்டி போட்டு யுவதியை அள்ளி கூட்டி என்னடா இந்த நாடு, கேவலமான நாடு. இதெல்லாம் ஒரு அசிங்கமான கலாச்சாரமா இல்லை. சாதாரண அடித்தட்டு மக்கள் இல்லை, அவரும் பெரும் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தாய் தந்தையார் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர் மகள்களும் முதுநிலை பட்டதாரிகள், மருத்துவ பட்டதாரிகள். புதிய ஜனநாயக பாதையில பணநாயக பாதையை விட்டுவிட்டு ஜனநாயக பாதையிலே வாக்காளருக்கு பணம் கொடுக்காமல் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுங்கள், புதிய ஆட்சியை அமையுங்கள். பொதுவாக மத்திய புலனாய்வுத்துறை என்றால் மக்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதாவது சிபிஐ, சென்ட்ரல் புரோ இன்வெஸ்டிகேஷன். அந்த நம்பிக்கை இப்போ தளர்ந்துவிட்டது, தடையாகிவிட்டது. மோசமான நிலைக்கு சிபிஐ தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உமாசங்கர் என்ற பாரதிய ஜனதாவுடைய இளைஞரணி தலைவர் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். வழக்கு சிபிஐக்கு போயிட்டு இன்னை வரையும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அசிங்கமா இல்லை? சிபிஐ காவல்துறை நம்பாமல், புதுவை காவல்துறை நம்பாமல் அந்த வழக்கு அவரிடம் மத்திய புலனாய்வுத்துறை செல்லுது. அது மட்டும் இல்லை, என்ஐஏ தேசிய புலனாய்வுத்துறையும் போச்சு. இந்த வழக்கு அப்படியே நிற்கிது. அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு நடுத்தரில் நிற்கிது. உமாசங்கர். அடுத்ததாக வெளியூரை சேர்ந்த செந்தில்குமரன், அவரை கொண்டாங்க. அவரும் பிஜேபி தான். சாவர மாதிரி பிஜேபிக்காரா சாவரா, மாற்று கட்சி அவனு சாவல. அங்கே உமாசங்கர், இங்கே செந்தில்குமரன் பிஜேபி. அந்த வழக்கும் புலனாய்வுத்துறை சிபிஐக்கு போச்சு. புலனாய்வுத்துறை தேசிய புலனாய்வுத்துறை போச்சு. என்ன ஸ்டேஜ்னே தெரியல. அதே மாதிரி இந்த மருந்து, போலி மருந்து தொழிற்சாலை சிபிஐக்கு போயிருக்கு. ஏன் சிபிஐக்கு அனுப்ப? சிபிஐடைய நிலப்பாடு என்ன? இப்ப சிபிஐக்கு வழக்கு போனால் அந்த வழக்கை வெற்றி பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு கிணத்தில் போட்ட கல்லாக, ஆழங்கிணத்தில் பாழுங்கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கு சிபிஐ வழக்குகள் எல்லாம். அந்த நிலைக்கு தான் இந்த போலி மருந்து தொழிற்சாலை வழக்கு பாழுங்கிணத்தில் விடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஒன்றை குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் வில்லியனூரில் ரவிக்குமார் என்பவர் தன் சொந்த பணத்தில் அறக்கட்டளை, காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை என்று நிறுவி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார். ஆலயங்களை புது அறப்பணி செல்வர், திருப்பணி நாயகர் என்றே சொல்லலாம். அறப்பணி யாரு கேட்டால் எது கேட்டால் எடுத்துக் கொடுத்துருக்கிறார் மனுஷன். உழைப்பினுடைய கஷ்டம் தெரியும், ஏழை மக்களுடைய கஷ்டம் தெரியும், அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியும். கிராமப்புற மக்கள் இன்னும் இந்த இருட்டடியிலே இருக்கிறார்களே, வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று ரவிக்குமார் என்பவர் காமாட்சி அம்மாள் என்ற அறக்கட்டளை நிறுவி மங்களம் தொகுதி, வில்லியூர் தொகுதிக்கு தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார், இலவசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பொறுக்க மாட்டாமல் தேனி ஜெயக்குமார், அவன் மகன் அரவிந்தன், இந்த சிவா, இவரெல்லாம் சேர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். கொலை மிரட்டல், ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அவரும் அந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை டிஜிபியிடமும் காவல்துறை உயர் அதிகாரியிடமும் வெளியூர் காவல் ஆய்வாளரிடமும் கொடுத்தார். ஆனால் இந்த நடவடிக்கை இல்லை. ஒரு காவல்துறையில் புகார் கொடுத்தா விசாரிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுவரை அந்த வழக்கை விசாரிக்கவே இல்லை. எந்த நேரத்தில் அச்சுறுத்தலுக்கு அவருக்கு வெளியூரை கொலைகளமாக்க அரசியல்வாதிகள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். ரவிக்குமார் கொலை மிரட்டல். வெளியூர், மங்களம், ஊசுடு மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று தெரியாது. அவர் 3 தொகுதி அவர் சொல்வதுதான் கேட்பார்கள். மக்கள் அவருடைய பக்கம் தான் நிற்கிறார். ஏன்னா அத்தனை அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி வர்க்கம் அனைவரும் ரவிக்குமார் பின்னாடி அணிவகுக்கிறார். இதை பொறுக்காமல் தேனி ஜெயக்குமார், அரவிந்தன், அவர் மகன் அரவிந்தன் ஆச்சாரிய கல்லூரி பொறுப்பாளர், இந்த எதிர்கட்சி தலைவர், இவர்கள் எவன் மொத்தம் வளரக்கூடாது, அதை நேற்று கேள்வி கேட்கக்கூடாது, மக்கள் நல்லது செய்யக்கூடாது, மக்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் நினைக்கவர்கள் 3 பேர். மக்கள் அடிமைகளாக இருக்கணும் காலம் பூரா. நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம போடுற பிச்சை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதை மாற்றி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிறார் ரவிக்குமார். அவர் மீது கொலை மிரட்டுறாங்க. போனில் போட்டு உனக்கு கொலை மிரட்டுவார். யார் கொலை மிரட்டலை விடுத்தார்கள் என்று சட்டபூர்வமாக ஆதாரபூர்வமாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு காவல்துறைக்கு. காவல்துறை என்று ஒன்றுமே செய்யலை. நகத்தை கூட கிள்ளி போடல காவல்துறை. அசிங்கமாக இருக்குது. சிரிக்குது காவல்துறையுடைய நிலைப்பாடு. அது வெளியூரில் சுத்தமாக காவல்துறை செயல்படலை.
கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், போதை மருந்து, கஞ்சா, பாலியல் பலாத்காரம், லாட்டரிச்சீட்டு, சுரண்டல் லாட்டரிச்சீட்டு, வழிப்பறி, பிறர் சொத்தை ஆட்டை போடுவது, இதெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அங்குள்ள ஆய்வாளர் கலைச்செல்வன் அவர்கள். ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல கேட்டால் அப்பாவிகளை பிடித்து ரிமாண்ட் பண்ணுகிறார்கள். வீரத்தை வேற எங்கே காட்டுங்களா? ஏன் அப்பாவிட்ட காட்டுறீங்க? வீரனாக இருந்தால் நீ வேற ஆட்டை காட்டு, அரசியல் பண்ணு, எழுத்து அரசியல் பண்ணு. அப்பாவிகளை பிடித்து வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் கலைச்செல்வனுடைய அன்றாட வாடிக்கை. கொலை மிரட்டல் எனக்கு வருது, நான் ரெக்கார்டு கொடுத்து இன்னை வரை என்னுடைய வழக்கில் சிவா மனைவி மீது வழக்கு கொடுத்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் வழக்கே பதியல, நீதிமன்ற ஆணை வாங்கி வச்சிருக்கிறார். இந்த பிஜேபி இருக்குதா இல்லையா பாட்டியில்? ஏன்னா உங்களுக்கு அறிவே கிடையாதா? வெளியூர்ல கட்சி இருக்குதா? திமுக எழுத்தவனுக்கு போட்டியிட தயாரா? விபி ராமலிங்கம் பகிரங்க சவால் விடுற. விபி ராமலிங்கம் பிஜேபியுடைய தலைவர், உனக்கு பகிரங்க சவால். உன்னால் முடிந்தால், உனக்கு முதுகெலும்பு இருந்தால், திராணி இருந்தால் நீ வெளியூர் நில்லு. ஏன் நமச்சிவாயம் போட்டியிட யார் ஊரை விட்டு வர்ற? நீ தொகுதி நல்லது செய்திருந்தா நமச்சிவாய் வெளியூரில் போட்டியிடட்டும். ஏன் போட்டியிட மண்ணாடி பட்டு ஓடின? இவர் ஏன் உருளைப்பேட்டை விட்டு ஓடினார்? சிவாக்கு சட்டமன்ற எதிர்கட்சியில் சிவாக்கு உண்மையிலுமே ஆண்மை இருந்தால், அதிகார பலம் இருந்தால், உண்மையே நீ எதிர்கட்சி தலைவர் திமுகவுடைய உண்மையான உறுப்பினராக இருந்தால் நீ உருளையன்பேட்டை நின்று வெற்றி பெற காட்டு. நான் இனி என்ன செய்கிறோயோ நான் அதை செய்கிறேன். உனக்காக நீ என்னை முற்றடித்து நிறுத்தி வைக்க தான் செய்யறான். நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால், முதுகெலும்பு இருந்தால், திராணி இருந்தால் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி நின்று வெற்றி பெற காட்டு. இதுதான் விடுக்கும் பகிரங்க சவால். ஊரை விட்டு ஓடிட்ட நமச்சிவாயம் போட்டியிட மாட்டான் பிஜேபி வெளியூர்ல. என்ன காங்கிரஸ் மோசம் வேட்பாளர் கிடைக்கல, கட்சியே இல்லை, அது வேற விஷயம். ரங்கசாமி கிட்ட கட்சியே கிடையாது. அன்னைக்கு எவன் கிடைக்கான அவன் தூக்கி நிற்க வச்சு வெற்றி பெற ரங்கசாமியுடைய வேலை. ரங்கசாமிக்கு வேட்பாளர் கிடையாது, எல்லாம் ஓடுறான், ஊந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லவராயிட்டார். ராத்திரி தான் வேட்பாளர் அறிவிப்பார். காங்கிரஸ்கார மாரி காங்கிரஸ்கார ராத்திரி தான் வேட்பாளர் இருப்பான். முதல் நாள் ராத்திரி செவத்து பிடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, ஆட்கள் தேட முடியாது. அந்த மாதிரி ஆள் கூட ரங்கசாமி. அப்பா பைசாமி குறுக்கேட்டு எலுமிச்சம்பழத்தை உருட்டி போட்டு யுவதியை அள்ளி கொட்டி, என்னடா இந்த நாடு, கேவலமான நாடு, இதெல்லாம் ஒரு அசிங்கமான கலாச்சாரமா இல்லை? செயல்படுவோன், செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு சீட்டு கொடு, வெற்றி பெறுவார்கள். மக்கள் நல்லது, உனக்கும் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தீனதயாள் என்ற பொதுப்பணித்துறை அதிகாரி முதன்மை பொறியாளராக புதுவையில் இருந்தார். அவர் மீது சிபிஐ வழக்கு போட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிபிஐ கேவலமான ஒரு செயலை செய்கிறார். சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை கேவலமான ஒரு செயலை செய்கிறார். அவர் மனைவி பூர்வீகம் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் மனைவி வகிதா மிகப்பெரிய செல்வந்தர். அவர் மீது ஒரு வழக்கு போடுறோம். அவருக்கு இரண்டு மகள்கள், இரண்டு பேருமே முதுநிலை மருத்துவர்கள், அதாவது பிஜி முடிச்சிருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க, மருமகன் சம்பாதிக்கிறாரு, அவங்க அம்மா தாய் பென்ஷன் வாங்குறாங்க. என்னடா உனக்கு அறிவில்லை? சூடு சொன்ன கிடையாது. புலனாய்வுத்துறைக்கு, மத்திய புலனாய்வுத்துறைக்கு சூடு சொன்ன இருக்கா இல்லையா? என்ன அறிவு உள்ளவங்க இருக்கீங்களா இல்லையா? சிபிஐயே மிக கேவலமான முறையில் பழிவாங்க நடவடிக்கை எடுக்குது. தீனதயாளன் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக அவர் மனைவி மீது பொய்யான வழக்கை புனைகிறார்கள் சிபிஐ. உனக்கு ஆண்மை இருந்தால் திறமந்தான் என் மீது வழக்கு போடு, நான் சந்திக்கிறேன், உன்னை கோர்ட்டில் சந்திக்கிறேன். வகிதாவனும் சாதாரண அடித்தட்டு மக்கள் இல்லை, அவரும் பெரும் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தாய் தந்தையார் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர் மகள்களும் முதுநிலை பட்டதாரிகள், மருத்துவ பட்டதாரிகள். அவர் தாயார் பென்ஷன்தாரர். தேவையில்லாம ஒரு வழக்கு போட்டு மன உளைச்சல கௌரவத்தை சீர்குலைக்கிறான் இந்த சிபிஐ. இதை யார் சொல்லி செய்யறான்னு தெரியல. சிபிஐனா ஒரு நேர்மையானவன், உண்மையை கண்டுபிடிக்கணும் தான் சிபிஐக்கு பேரு. ஆனால் சிபிஐ காலங்காலமாக போய் மலத்தை தேடுறான், மலத்தில் போய் கையை விட்டு தேடுறான். அசிங்கமா இல்லை சிபிஐக்கு? இந்த நிலையெல்லாம் மாறணும்னா புதுவையில் மாற்றம் உண்டாகணும். புதிய ஜனநாயக பாதையில் பணநாயக பாதையை விட்டுவிட்டு ஜனநாயக பாதையிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுங்கள், புதிய ஆட்சியை அமையுங்கள், மக்களுக்கு தேவையான செய்து கொடுங்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.